பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஏசப்பா இருக்கிறாங்களா? படவு என்று சொல்லும் பொழுது அது வாழ்க்கையை குறிக்கிறது, உங்களுடைய குடும்பத்தை குறிக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இயேசு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வீட்டுல இருக்குதா? ஆமென். அன்றைக்கு சகேயுடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாததுனால தானே, வீட்டுக்குள்ளே சரியான ரட்சிப்பு மனம் திரும்புதல் இல்லாததுனால் தானே ஒரே சண்டை, வாக்குவாதம், போராட்டங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு உள்ள சந்ததியே, இந்த ஜெனரேஷனே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய பேர் அவர்கள் சொல்லுகிற காரியம் இதுதான். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நீங்க எங்க குடும்பத்துல இல்லாததுனால, நீங்க எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வராததுனால காற்று பலமாய் அடிக்கிறது, பயங்கரமான சூழ்நிலை, கலக்கம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பேதுரு ஜெபித்தது போல, ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டது போல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை இரட்சியும், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்க வாங்க, எங்க வாழ்க்கையாகிய போட்ல, படகுல நீங்க ஏறுங்க என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும். நம்முடைய குடும்பத்துல எல்லா காற்றும் அமர்ந்து ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார்.